வணக்கம் நண்பா. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா தலைவர் பொங்கல் அப்படி தான் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அதாவது நாங்கள் படம் பண்ணுறோம், அந்த படத்தோட பேர் ஜெயிலர் 2 அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டீசரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சன் பிக்சர்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டே வரல அது ஜெயிலர் 2 அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஜெயிலர் 2 தான். அதற்கான ஒரு ப்ரோமோ வீடியோ இருந்துச்சு. த சூப்பர் ஃபேன்ஸ் அசம்பிள் த ஹைலி ஆன்டிசிபேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீசர் கட்டின ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த டீசரை எங்கே ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி, ஜெமினி, சன் ஹிந்தி டிவி, ஓகேங்களா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3லேயும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் யூடியூப் சேனல்ஸும் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பெங்களூர், திருவனந்தபுரம், அப்புறம் பாலக்காடு, மும்பை உள்ளிட்ட ஏரியாவில் ரிலீஸ் ஆக போகுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, சில்வர் ஸ்கிரீன்ஸ், வெற்றி தேட்டர்ஸ், திருநெல்வேலியில் ராம் முத்துராம் சினிமாஸ், கோயம்புத்தூரில் கேஜி சினிமாஸ், பெங்களூரில் ஸ்ரீ கிருஷ்ணா தேட்டர்ஸ், ஸ்ரீ பாலாஜி தேட்டர்ஸ், ஸ்ரீ மாதேஸ்வரா, அண்ட் திருவனந்தபுரமில் ஏரியாஸ் ஃப்ளெக்ஸ் ஆடியோ 1, அண்டு பாலக்காடில் அரோமா சினிமாஸ், மும்பையில் மூவி மேக்ஸ், சியோன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஆன்லைன் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா 14/1/2025 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை அதிகாரப்பூர்வமாக வச்சுட்டாங்க. அதாவது இது என்ன படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னே தெரியாமல் ஒரு ஹைப் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவல். ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். இந்த திரைப்படம் 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும். கூலி முதல் 1000 கோடி அடிச்சுன்னா ரெண்டாவது திரைப்படம் இந்த 1000 கோடி அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கூலி ஒரு அடிக்கலைன்னா கண்டிப்பாக ஜெயிலர் 2 அடிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அண்ட் ட்ரைலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகே. ட்ரைலர்ஸ், சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் இந்தியன் டைம்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகே. 2010லேயே அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்கோம். பட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அதாவது படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது நாங்கள் எடுக்க போகிறோம், படத்தோட பேர் இதுதான் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதே தியேட்டர்னால் வேறு லெவலில். ஓகே அன்பா, உங்களுக்கு கருத்துலேயே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.